ஆங்கில ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் 8ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும்பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. இந்த சஷ்டி அன்றைக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:02 மணிக்கு. அதே போல் சந்திராஷ்டமம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நேசத்தில் பிறந்த நேயர்களுக்கு மற்றும் பரணி நேசத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8/10/2024 என்ற பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 8/10/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. யாரை பற்றி விமர்சனங்கள் தயவுசெய்து பேசாதீங்க. தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை யாரிடமும் தயவுசெய்து பகிர வேண்டாம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதுசாக யாரோடு பழகும் பொழுது தயவுசெய்து யோசித்து பழகுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதே போல் கடினமான வேலைகளை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். சிலர் இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளே பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாளே கவலைகளுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். அதே போல் கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். வெளிநாடு வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் தாய் தந்தை வழி சொந்தங்கள் உதவி செய்வாங்க. அவனிடத்தில் இருந்த பகை கண்டிப்பாக விலகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் கண்டிப்பாக குறையும். அதே போல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால கவலைகள் இன்று தீரும். அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாமே நல்லபடியாக முடியும். நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக இன்று நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதுனா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம். கண்டிப்பாக திருமண வரன் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் புதிதாக போடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் மனதில் தாழ்வு மனப்பான்மை குறைத்து கொள்வது நல்லது. வேலையாட்களிடம் பணிவு காட்டுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபார விருத்தி அடையும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணியாற்றுவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. ஆலைகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய
வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க, போட்டியாளர்கள் குறைவாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். எந்த வித தடையுமே இருக்காது. எதிர்பாராத பயணங்கள் கண்டிப்பாக வரும். அதன் மூலம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. யாருக்கும் கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நட்புகள் உங்களுக்கு புதியதாக அமைவார்கள். அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, எதிர்பார்த்த தன உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். மனதில் ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நேரில் நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினருக்கு இனிய நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.